புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளால இடித்து போடுகிறாள். இஷ்டத்துக்கு கறியை வாங்க, மீனை வாங்க, முட்டையை வாங்க, புடவை வாங்க, அடுத்த வீட்டுல 10,000க்கு வந்து சாட்சி எடுக்கிற கிரைண்டர் வாங்கிட்டா நானும் வாங்க, எல்லாத்தையும் வாங்கும் போது எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். ஒரு பைசா நடத்த மாட்டாரு. வெளியில போகையில எத்தனையோ கணவர் வந்து ஏதாவது அங்க கிடைச்சுன்னா கையில அப்படி பிடிச்சிட்டு வருவாங்க. பழம் என்ன, தேங்காய் என்ன, முட்டை என்ன. ஒரு நாள் கூட எங்க பாஸ்டர் கையில தூக்கிட்டு வந்து என்ன கொடுத்ததே கிடையாது, என் பிள்ளை கொடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி கிடையாது. வாடகைக்கு குடியிருந்தோம். குடியிருக்கும் போது ஒரு டம்ளர் பால் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இருக்காது. நம்ம வீட்டுல அரிசி குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா ஃப்ரீயா கொடுத்த ரேஷன் அரிசி அதை போட்டு வடிங்க, ஏன் டார்ச்சர் பண்றீங்க? ஒரு திருச்சபைகள் ஆடம்பரமா பூ வைக்கிறது, இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி அலங்காரம் பண்றது, இதெல்லாம் எங்க பாஸ்டர், இதெல்லாம் வெட்டி செலவு. அருமையான பாஸ்டர்மா, நல்லா உங்களை வந்து காலையில இருந்து இந்த வரைக்கும் சில சபைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்ட உடனே நல்ல சொர்க்கமா இருக்கும். இந்த நேரத்துல எப்படி இருக்கும்? சொர்க்கமா இருக்கும். நல்லா ரெஸ்ட் எடுத்து, நல்லா வேற உள்ளுக்குள்ள போயிருச்சா சாப்பாடு, அப்படியே ஹாயா அப்படி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நம்ம எல்லாம் பெண்களா இருக்கிறதுனால வெளியில நம்முடைய கணவர் எல்லாம் கொஞ்சம் போயிடுவாங்க. நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம், நல்லா இப்பதான் போயிட்டு இருப்போம். 1வது வானம், 2வது வானம், 3வது வானம் கூட போயிருவோம். பிள்ளைங்க வந்து 4 மணிக்கு வந்து அம்மே அப்படின்னு சொல்லி வந்துருச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன பண்ணுவோம், எழுந்திருப்போம். ஆனா இப்ப நீங்க தேவ சுமத்தை தொடர்ந்து இருக்குது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. காலையில இருந்து இந்த மட்டும் இப்படி எல்லாம் ஒரு சபையில என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டமா, இந்த பாசமாவுக்கு வேலை இல்ல, போயிட்டே இருப்போம் என்ன பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் நீங்க இருக்கிறது மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் நீங்க அமர்ந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. நான் குறித்த நேரத்துல முடித்து உங்களுக்கு பஸ் 4:15ன்னு சொன்னாங்க. 4:15 4:30 சொன்னாங்க. நான் முடிச்சிடறேன். நிச்சயமாகவே அவர் வழிகளில் நடக்கிற பிள்ளைகளை நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள். எத்தனை பேர் அந்த வேதத்தின்படி நடந்துட்டு இருக்கீங்க? கையில வேத புத்தகம் எடுத்திருக்கீங்களா? அதை நல்லா காமிங்க. இதுதான் நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கு. சும்மா அப்படி காமிங்கள, உங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த வேதம் தான் என்ன, இந்த வேதத்தை தூக்கி சுமக்கிற பிள்ளை கத்த தூக்கி சுமந்துட்டு இருக்காரு. சிஸ்டர், வேதத்துல வேதம் கையில இல்லாதவங்களுக்கு அவர் வேத புத்தகத்தை கொடுத்துருங்க. நிறைய பேர் தூக்க மாட்டேங்கிறாங்களே. இதை தூக்குனீங்கன்னா கத்தர் உங்களை தூக்கி சுமப்பார். நான் இதை தூக்கி சுமந்ததுல இருந்து கத்தர் என்னை தூக்கி சுமக்கிறார். எத்தனையோ பலவீனம், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கசப்புகள், இதெல்லாம் இருந்துச்சு குடும்பத்துல. ஆனா கத்தர் இந்த வேதத்தை எடுத்தது நிமித்தம் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இதுல எல்லாமே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்காரு. குடும்பம் எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அவருடைய ஆலோசனையை கேட்டு நம்ம எப்படி எல்லாம் நம்ம பாதைகள்ல போகணும். இந்த பக்கம் திரும்பலாம், இந்த பக்கம் திரும்ப, வழி இதுவே இதுல நடங்கன்னு சொல்லி கொடுப்பாரு. துன்மார்க்கபடி ஆலோசனைப்படி நடக்காத, பாவிகள் வழியில நிக்காத, பரியாசகர உட்காரத்துல உட்காராத அப்படின்னு போட்டு இதெல்லாம் வேதத்துல இருக்கு. திருமணம் எப்படி செய்யணும், வாலிப பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், கர்த்தருடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றணும், எல்லாம் எங்க இருக்கு? வேதத்துல இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம காலை போகட்டும். காலை வேளையில நம்ம பார்த்தோம், மார்த்தாள் தன்னுடைய பாரத்தை, கவலைகளை தன் சகோதரியை சுட்டி காண்பிக்காமல், குற்றப்படுத்தாமல் அவள் என்ன செய்தாள் என்று நம்ம பார்த்தோம். ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை அவள் பிடித்து கொண்டாள். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை உன் தங்கச்சி தெரிஞ்சுக்கிட்டா. தங்கச்சி அதை கேட்ட உடனே அவளுடைய வாழ்க்கையில அந்த பங்கை விட்டு அவளுக்கு மாறவே இல்லை. அவள் சொன்னதான அந்த காரியம் மறுபடியும் அவள் செய்யவே இல்லை. இந்த குடும்பத்தை அதிகமாய் கர்த்தர் சிநேகித்தார். யாரெல்லாம் அந்த வார்த்தைக்கு, வசனத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்காங்களோ உங்களை எல்லாம் கர்த்தர் நேசிக்கிறார். பாருங்க, அருமையான சகோதரி, 11 மாதம் உங்களுடைய ஏக்கங்கள் திருப்பூர்ல கிடைக்காத கர்த்தர் இங்க கொண்டு வந்து அவர்களை தேற்றி இருக்கிறார். ஏன்னா அந்த ஆராதனை இல்ல, துதி இல்ல, அவருடைய ஏக்கம் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நமக்கு அருளுவார். உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். சங்கீதம் 20:4-5 சொல்கிறது, மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. எத்தனை பேர் மன விருப்பத்தோட இந்த சபைக்கு வந்தீங்க, இந்த கூட்டத்துக்கு வந்தீங்க? அவங்க மட்டும் சத்தமா தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
நிச்சயமா உங்க மன விருப்பத்தை இந்த நாளை நிறைவேற்றி குடிப்பார். காலையில சொன்னேன், உங்கள் காரியத்தை எல்லாம் கர்த்தர்ட்ட தெரியப்படுத்துகிற போது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த மாலை வேளையில வந்திருக்க இந்த நேரத்துல உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். சங்கீதம் 24:5 படி உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆலோசனைகள் நிறைவேற்றுகிற தேவன். நாங்கள் ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். ஆமென். போதும். அப்ப நமக்கு ஆலோசனை எல்லாம் தந்து நிறைவேற்றுகிற தேவன், ஆலோசனை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா அவருக்கு பேருண்டு. ஏசாயா புஸ்தகத்துல வாசிக்கலாம், ஆலோசனை கர்த்தர். நம்ம வேற யாரையும் ஆலோசனைக்கு வச்சுக்க கூடாது, தேவனை ஆலோசனைக்கு வச்சுக்கணும். மற்ற நமக்கு ஊழியங்களை பார்க்கும்போது தலைமையே ஒருத்தர் வச்சுக்கணும். அப்பதான் அந்த ஊழியம் நிறைவேறும். அல்லேலூயா. மதிய வேளையில சாப்பாடு கொடுத்துட்டாங்க பாஸ்டர்மா, நல்ல சாப்பாடு கொடுத்துட்டாங்க, வகை வகையா வச்சு. நல்லா சாப்பிட்டவங்க எல்லாம் நல்ல சோத்திரம் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல பிள்ளைங்க நல்லா சமைச்சு நல்லா டேஸ்டா வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அல்லேலூயா. போகட்டும். அப்ப மார்த்தாளுடைய காரியங்கள் மரியாதையோட அவங்க தாண்டிட்டாங்க. இந்த நாட்கள்ல நம்ம ஒரு வசனத்தை கேட்டோம்னா அந்த வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் இந்த நாட்கள்ல பாருங்க, மார்த்தாள் அவங்களுடைய காரியங்கள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு இந்த ஒரு வார்த்தைக்கு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிங்கன்னா தேவனோடு அவர் கலாஸ்கிறத நல்லா பார்க்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். மரியாள் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. இந்த 3 பேரும் பெத்தானியா கிராமத்துல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு குடும்பத்துல இருக்கும்போது அதிகமா 5ஆவது வசனத்தை வாசியா, டக்கு டக்குன்னு போவோம். இயேசு மார்த்தாவிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் ராசனிடத்திலும் அன்பாயிருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்தின் மேல அன்பாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வீட்டுல ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கலாம், வேத வசனத்தை தெரியாதவங்க இருக்கலாம், ஆனா உங்கள் நிமித்தம் கர்த்தர் அந்த குடும்பத்தை அன்பாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனை எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு எகன்ஸ்டா செயல்பட்டு இருந்தாலும் கர்த்தரின் தோட்டத்தை போல இருக்குன்னு தெரிஞ்சு அவன் கேட்கும் போது விட்டு கொடுத்தார். ஆனா அவனுக்காக எப்பொழுது அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆபிரகாம் நிமித்தம் லோத்துவை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவனை தப்புவிக்க பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகமாய் நேசித்த ஒரு குடும்பம் மார்த்தாள், மரியாள், லாசரு. போகும்போதெல்லாம் இந்த லாசரு எங்கிட்டு தொலைந்தானே தெரியல, ஆனா அதை பத்தி தெரியவே தெரியல. ஆனா அவன் மேல் அவர் அதிகமாய் சிநேகம் வைத்திருந்தார். அவனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. அப்ப இந்த மார்த்தாள் என்ன சொல்றாங்க? நான் டக்குன்னு முடிக்க பிரயாசப்படுறேன். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். அவளுக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாள் இங்க போடவே இல்ல. மரியாள் பாருங்க பாதத்துல இருந்தவ. நம்மளும் அநேக நாட்கள் பாதத்துல இருந்தாலும் அப்பப்ப ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டா, இயேசு இருக்காரா இல்லையான்னு தெரியலையே, இந்த கோயிலுக்கு போனோமே, இந்த கோயில நமக்கு ஏதாவது நடந்துச்சா என்னன்னு தெரியலையேன்ட்டு என்ன பண்ணிடுறான், அப்படியே உட்கார்ந்துடுறது. அடுத்து வாசிக்கலாம். மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தாள். மரியாளோ வீட்டிலே அவ எப்ப பார்த்தாலும் உட்கார்றதான் போல இருக்கு. அவ வீட்டிலே உட்கார்ந்துட்டா. இவனுக்குள்ள ஒரு துடிப்பு, அக்காவுக்கு ஒரு துடிப்பு பாருங்க. வாசிக்கலாம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீனா என் சகோதரன் மரிக்க மாட்டான். இவங்க இந்த நல்ல பங்க தெரிஞ்சவங்க கேட்ட உடனே, நீங்க இங்கே, அவருக்கு வேற வேலை இல்ல, ஊழியம் செய்வங்களுக்கு வேலை இல்ல, ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்க, இந்த பாஸ்டர் ஏன் எங்க வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாங்க, இங்க வீட்டில வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க, நாங்க எத்தனை காரியத்துக்கு கூப்பிடுறோம், அவங்களுக்கு அநேக ஊழியங்கள் இருக்கு, கர்த்தருக்கு அநேகம். இவர் சொல்ல, நீங்க இங்கே இருந்து நீங்க நேசிக்கிறது தானே, அவர் வியாதியா போயிட்டான், இங்கே இருந்திருக்கணும், அடுத்த கலக்கிய என்ன சொல்றான் பாருங்க. இயேசு அவளை நோக்கி இப்போதும் நீ தேவனிடத்தில் கேட்டு கேள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள்.
இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் இருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். மார்த்தாள் யாருக்கு பிரசங்கம் என்றா? ஆனா அவர் இருந்த தூரத்தில் இருந்து அத கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர்னு சொல்றாங்க. ஆனா அவர் இருந்ததை நோக்கம் பிதா அனுமதிக்கல. 4 நாள் கழிச்சு போன்னு சொல்லிதான் தேவ நாம மகிமைப்படும் சொல்லிட்டு அங்கேயே இருந்தா. ஆனா அந்த மார்த்தாள் ஓடுறா வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஆனா அவ சொல்ற, நீ நான் தேவன்ட்ட எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்றதுல எனக்கு தெரியும். உயிர்த்தெழுதல் நீங்க கொண்டாந்துருவீங்கன்னு அதுவும் எனக்கு தெரியும். அதற்கு அவர் என்ன பதில் சொல்றார் பாருங்க. இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் தான் எல்லாமே இருக்கேன். உனக்கு என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே நம்மள மறைச்சு போனாலும் மறுபடியும் வரப்போறோம். அதுதான் இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழ்றதுக்கு ஒரு நம்பிக்கை. நம்ம மறிச்சா எங்க போறோம்? வெளியிலவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது, மறிச்சு போட்டா எங்க போறோம்னு தெரியாது. ஆனால் நம் மறித்தால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, அவரோடு கூட இருக்க போறோம். இங்க கண்ணை மூடுனா அங்க போய் கண்ணை திறந்துருவோம். இங்க வியாதிய கூட இருந்து போராடிட்டு அங்க போனோம்னா வியாதி இருக்காது, துன்பம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, எல்லாமே இயேசுதான். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை வந்ததுக்கு பிறகு நம்மள கேட்பாங்க, இதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, நாங்க நித்தியமா வாழ போறோம். அல்லேலூயா. அதுக்குதான் நம்ம தேடுறோம் கத்தர, அதுக்குதான் தேவனோட நம்ம உறவாடுறோம், அதுக்குதான் சபையில கொடுக்கிற சத்தியத்தை கடைபிடிக்கிறோம். எதுக்கு? மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கு, அது தெரியாது, உலகத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இங்க கஷ்டப்படலாம், பாடுபடலாம். வசனம் தீமோத்தேயுல வாசிக்கவே நான் வசனம் சொல்லுது, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்ய போறோம். ஒருவன் கிறிஸ்தவனா இருந்து பாடுபட்டால் அது தேவநாம மகிமைக்காக பாடுபட வேண்டும். 1 பேதுரு 4:16 வசனம், அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா இவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒருவன் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டு தேவனுடைய நாமத்தை 4:16 வாசிங்க. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால், நீங்களா கிறிஸ்தவனா கிறிஸ்தவம் இல்லையா? கிறிஸ்தவங்களா அலையிலையா சொல்லுங்க பாப்போம். அதான் வசனம் சொல்லு. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால், கிறிஸ்தவனாய் இருக்க, அதாவது நம்ம கிறிஸ்தவங்களா இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். தேவனை எப்பொழுது மகிமைப்படுத்துங்க. வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் இரட்டை பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை தருவது இன்றைக்கே தருவேன். எப்பன்னா கிறிஸ்தவனா இருந்து பாடுபட்டால் தேவநாம உங்களால மகிமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கும்போது ரெட்டிப்பான நன்மை தருவார். வெட்கத்துக்கு பதிலாக அவர் உங்களுடைய முகத்தை பலருக்கு முன்பாக பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவர்கள், வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். வாசிக்கலாம், 11 அதிகாரத்துக்கு போயிடலாம். மார்த்தாளுடைய காரியங்களை நம்ம பார்க்கிற போது, மரியாள் அந்த இடத்திலே அமர்ந்திருந்தாள். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது இந்த மரியாள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கவங்க தான். ஆனா இயேசு வருகிறான்னு சொல்லி கூட அவன் வர்றதுக்கு அவளுடைய இருதயம் வரல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில சோர்வுகள், பலவீனங்கள், நமக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் அதுல இருந்து எழுந்திருச்சிடணும். ஆமா, என் தம்பியே வியாதிப்பட்டு இறந்துட்டாரு, இவர் எதுக்கு இப்ப வந்தாரு? இவனுக்குள்ள ஒரு சோர்வு வந்துச்சு. ஏன் இவர் வந்திருக்க கூடாதா? முன்னாடியே வந்திருக்க கூடாதா? ஆனா கர்த்தருடைய நாமம் 4வது நாள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. அந்த நல்ல பங்கை தெரிந்தது நிமித்தம் அவளுடைய வாழ்க்கையில அந்த வசனத்தை கடைபிடித்தாள். எத்தனை பேர் வசனத்தை நீங்க கடைபிடிக்க போறீங்க? எத்தனை போராட்டம் வரட்டும், என்னதான் வரட்டும், பாத்துக்கலாம். நீனா நானா போடுறாங்களே, நீனா
நானா நம்மள உலகத்துல இருக்கவனா? நம்ம ஏசப்பா பிள்ளைங்க எல்லாம் ஜெயம் எடுக்கிறவர்கள். தேவனால் பிறந்த எவனும் ஜெயிப்பான். நீங்களா ஜெயிக்கிற பிள்ளை இப்படிதான் காரணமா? அதுக்கு அலையில சொல்லியிருக்கலாமே. ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த நீங்களா தேவனால் பிறந்த பிள்ளைங்க. நீங்களா கிறிஸ்தவ பிள்ளைங்க. உலகத்துல எத்தனையோ காரியங்கள் வெளியில இருக்கலாம், ஆனா உங்களை கர்த்தர் தேடி வந்து ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. எவ்வளவு பெரிய சந்தோஷம். இடதுகைக்கு வலதுகைக்கு வித்தியாசம் தெரியாத ஏராளமான ஜனங்கள் நம்முடைய பட்டணத்துல நம்முடைய கிராமத்துல இருக்கும்போது கர்த்தர் உங்களை தேடி வந்து ரட்சித்துக்காரு. எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மற்றது எல்லாம் 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 கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்களா, அவைகள் எல்லாம் தேடுகிற போதே மற்ற எல்லாம் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கூடையா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. மார்த்தாளுடைய வாழ்க்கையில அது நிறைய வாசிக்கலாம். 12வது வசனம் முதல் வசனத்துல அதை வாசிக்கினா அவள் பணிவிடை செய்கிறவளாய் காணப்படாள். பணிவிடை மிக மிக முக்கியம். மார்த்தாளுக்குள்ளே அந்த காரியம் காணப்பட்டது. 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். அங்க பாருங்க, சமைச்சு கொடுக்கறதுல இருந்தா அடுத்தது மார்த்தாள் பணிவிடை செய்தாள். ஒவ்வொருவரும் பணிவிடை செய்யற பிள்ளைகளாய் காணப்படணும். இன்றைக்கு எத்தனை பேர் வந்து சமைக்கிறதுக்கு வந்தீங்க? கையெத்துக்குங்க பாப்போம். செய்யறவங்களே செஞ்சிட்டு இருக்கீங்களா, இல்ல நீங்க பங்கெடுக்கிறீங்களா? இதான் பணிவிடை. கர்த்தருக்காக நீங்க பணிவிடை செய்தீங்கன்னா கர்த்தர் அதை கேட்ட பலனை கர்த்தர் கொடுப்பார். பணிவிடை ஒரு ஊழியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே பணிவிடை செய்கிறவராய் காணப்பட்டார். சில பேர் சொல்றாங்க பணிவிடை எல்லாம் இல்லைங்க, நான் உண்டு என் குடும்பம் உண்டு, பணிவிடை எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க. எங்கிட்ட இருக்க ஊழியக்காரர்களே சில பேர் அப்படி பேசுறாங்க. அது இல்லவே கிடையாது. பணிவிடை கடைசி வரைக்கும் செஞ்சே ஆகணும். ஹல்லேலூயா. நான் பணிவிடை செய்யவே வந்தேன். எடுத்து வாசிங்க, அப்பதான் நமக்கு தெரியும். லூக்கா 22:27 வாசி பார்க்கலாம். அதுல இருக்குன்னு நினைக்கிறேன். லூக்கா 22:27. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். பணிவிடைக்காரனை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பணிவிடை செய்திருக்கிறார். நானும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பணிவிடை செய்ய வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு ஊழியக்காரிகளுக்கு ஊழிய செய்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் பணிவிடை செய்கிற போது நீங்க கர்த்தருக்கே செய்கிறீர்கள். எத்தனை பேரு ஊழியக்காரர் வந்து விசாரிக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு சாப்பிட்டீங்களா கேக்குறீங்களா? வந்து பாஸ்டரமா முடியலனா சமைச்சு கொடுக்குறீங்களா? இதெல்லாம் பணிவிடை. அவருடைய பிள்ளைகளுக்கு உங்களால முடிந்த அளவு வந்து ஏதாவது உதவி செய்றீங்களா? நீங்க செய்கிற போது கர்த்தர் உங்களுடைய வீட்டுல இருக்க எல்லாவற்றையும் கர்த்தர் கையீடு செய்கிற எல்லா தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பணிவிடை மிக 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 முக்கியம். உங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் அதற்கு முன் உதாரணமாய் நாங்கள் நடந்து கொண்டோம். அதை செய்கிற போது எங்கள் பிள்ளைகள் அதையும் கற்றுக்கொண்டு எங்களுக்கு இப்பொழுது அநேக பிள்ளைகளை கத்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மாமிசத்தில் பெற்றெடுத்த என் பிள்ளை என்னிடத்தில் இல்ல, தூர தேசத்துல இருக்கு. ஆனா எனக்கு அநேக பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா நாங்கள் கொடுத்து வைத்த பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நாங்க அதை நினைச்சுக்கிட்டே இருந்து ஊழியம் செய்ய முடியாது. ஊழியத்தின் பாதையில வர்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் பிள்ளைகள். ஒரு நாளைக்கு நான் வந்து முடியாம விழுந்துட்டேன்னா அத்தனை சாப்பாடு என் முன்னாடி வீட்டுக்கு வந்துடும். பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா மட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் எங்களை நேசிக்கிறார். நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் கர்த்தர் செய்வா. ஹல்லேலூயா. பணிவிடை ஊழியம் மிக மிக முக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
லாசருவை எழுப்புகிற போது ஒருமனப்பட்டவர்களாய் மார்த்தாலும் மரியாளும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்ன உடனே லாசருவே வெளியே வான்னு சொல்லி தம்பியை எழுப்பி கொடுத்து கொண்டு போயிட்டாங்க. அவ்வளவு அன்பா இருக்கிற தேவன் உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறார். முதல் பகுதியிலே நம்ம பார்த்தோம், அவள் ஏற்றுக்கொண்டதோட இருந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் சொல்றது மட்டும் சொல்லிட்டு சகோதரியை குற்றப்படுத்தல, மற்ற காரியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் மட்டும் தெரியப்படுத்தினாள். நல்ல பங்கை தெரிந்து கொண்டவுடன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டாள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்த பகுதியாக கர்த்தர், இதோட சாப்டர் முடிஞ்சிச்சு. என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். நான் மத்தியான காலையில நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நிறைய ஸ்திரீகளை நான் சொன்னேன். நிறைய ஸ்திரீகள் நான் எழுதிட்டு வந்தது 64 ஸ்திரீகள் சொன்னதுல, இன்றைக்கு புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எப்படியெல்லாம் வீட்டை கட்டணும்? இன்னைக்கு 14ஆம் தேதி முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 14ஆம் தேதி நீதிமொழிகள் நம்ம வாசிப்போம். ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு சில காரியங்கள் இப்படி வாசிப்பாங்க. 14ஆம் தேதி 15ஆம் தேதி. இன்னைக்கு 14ஆம் தேதி முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீதிமொழிகள் 14:1 என்ன சொல்லுது? புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளால இடித்து போடுகிறாள். புத்தி உள்ள ஸ்திரீகள் அலையில சொல்லுங்க பாப்போம். சத்தத்தை காணமே. ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விடுவதே அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ நீங்களாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பு, இந்த உலகத்தில் இருக்க பொல்லாப்பை எல்லாம் விட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? அதனால நீங்க புத்தியா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இந்த நாட்கள்ல பொருளாதாரத்தை நம்ம எப்படி எல்லாம் செலவிடணும், தன் கணவர் நம்மகிட்ட சம்பாத்தி கொடுக்கிற, நம்முடைய கரங்களில கொடுக்கிற பொருளாதாரத்தை நம்முடைய காரியங்கள் நாம் புத்தியாய் செலவிடப்பட வேண்டும். இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. அப்படி நம்ம செலவு பண்ணோம்னா நம் வறுமைக்குள்ளாய் போய்விடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 128 சங்கீதம் என்ன சொல்லுது? தன் கையின் பிரயாசத்தினால கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்ப நமக்கு சாப்பிடுறதுக்கு கையின் பிரயாசம், நம்ம கிட்ட கொடுத்திருக்க பொருளாதாரத்தை எப்படி எல்லாம் செலவிட வேண்டும். இன்றைக்கு நம்ம கையில கொண்டாந்து ஒரு 10,000 கணவர் கொடுத்துட்டான்னா அவ்வளவு சந்தோஷம். 10,000 ஒரே நொடியில செலவழிக்கிற பெண்களும் உண்டு. ஆனா அந்த 10,000 பாதுகாத்து அந்த 10,000 எப்படி செலவு பண்ணி மீத எடுக்கிற பிள்ளைகளும் உண்டு. அதுக்குதான் சொன்னேன், புத்தி உள்ள ஸ்திரீகளா சபையில இருக்கிற பிள்ளைங்க இருக்கணும். இருக்கிறதெல்லாம் செலவழிச்சிட்டு இஷ்டத்துக்கு கறியை வாங்க, மீனை வாங்க, முட்டையை வாங்க, புடவை வாங்க, அடுத்த வீட்டுல 10,000 சாட்சி எடுக்கிற கிரைண்டர் வாங்கிட்டா நானும் வாங்க, எல்லாத்தையும் வாங்கும் போது எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் குறைந்த சம்பளம் வாங்கி எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்க போது பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வாங்குற டீச்சர்மார்கள் எங்களிடத்தில் இருப்பாங்க. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். கடைசி டயத்துல எங்கள்கிட்ட நாங்க நாங்க அப்படி செலவு பண்றதுக்கு மிச்சம் எடுத்து ஏதாவது வச்சிருந்தா அவங்க எங்கள்கிட்ட கேட்டு வாங்குவோம். அந்த அளவுக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி வைத்தார். ஏன் தெரியுமா? கணக்கிட்டு செலவிட வேண்டும். கர்த்தர் நம்மை கணக்கு கேட்கிறவர். எல்லா விதத்திலையும் கணக்கு கேட்பார். இஷ்டத்துக்கு, நம்முடைய இஷ்டங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க கூடாது. எங்களுடைய காரியங்கள் எல்லாமே தேவனுக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக எத்தனை நாள் கொடுக்க ரெடியா இருப்போம். ஆனா எங்களுடைய காரியத்தை நாங்கள் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் சொல்லுவாங்க, பிளவுஸ் இப்ப ஒரு சாரி எடுத்துட்டா நான் என்னத்த வீட்டுல என்ன பிளவுஸ் அதுக்கு மேட்சா இருக்கோ அதை தான் நான் எடுத்துட்டு போவேன். அந்த புடவை எங்க அக்கா மகன் சொல்லும், எங்க சித்தி மேட்சுக்கு மேட்சா சட்டை கிழிக்காது, வீட்டுல என்ன சட்டை இருக்கோ அதுக்குதான் மேட்சா எடுத்துட்டு போவோம்னு சொல்லுவோம். ஏன்னா இருக்கும்போது நமக்கு என்னத்துக்கு ஒரு பிளவுஸ் வைக்க இப்பெல்லாம் 250 ரூபா போல இருக்கா. இது கொடுத்து லைனிங் கொடுக்கறதுக்கு, லைனிங் கொடுக்காதுக்கு 120 ரூபான்னு நினைக்கிறேன். உங்க ஊர்ல எவ்வளவுன்னு தெரியல. உங்களை 100 ரூபாயா? 150? சரி பரவாயில்ல போட்டோம்.
ஏன்னா நான் அப்படியெல்லாம் செலவு பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, 1000 ரூபாய் நான் தருவேன், இந்த 1000 ரூபாயில நீ குடும்பம் நடத்துவியா? நான் 150 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். அப்புறம் என்னோட சம்பளம் ஏத்தப்பட்டு 175 250க்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வாடகைக்கே இருந்து வாடகைக்காரர்கள்ட்ட பக்கத்துல அக்கத்துல எல்லாம் நமக்கு தண்ணி கிடைக்கும் இவ்வளவு போராட்டம்னால இடம் இருக்குதுல வீடை கட்டியாவது கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வீடை கட்டி கொடுத்ததுக்கு பிறகு நீங்க நம்மனாலும் சரி நம்மாட்டியும் சரி 1000 மட்டும்தான் கொடுப்பாரு, 1000 ரூபாய் மட்டும்தான் கொடுப்பாரு. எத்தனையோ கணவர் வந்து ஏதாவது அங்க கிடைச்சிச்சுன்னா கையில அப்படி பிடிச்சிட்டு வருவாங்க, பாலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் முட்டை எண்ணெய். ஒரு நாள் கூட எங்க பாஸ்டர் இப்ப வந்து அவர் வந்து அப்ப டீச்சரா இருந்தாரு, கையில தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்ததே கிடையாது, என் பிள்ளை கொடுத்ததே கிடையாது. நாங்க என்ன வாங்குறோமோ என்ன சமைக்கிறோமோ அதை மட்டும்தான் அவர் சாப்பிடுவார், அவர் வெளியில சாப்பிட மாட்டார். நிறைய கணவர்கள் மனைவிகளை நினைக்க மாட்டாங்க, அவங்க மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வந்துருவாங்க. ஆனா எனக்கு கொடுத்த கணவர் நல்ல கணவர், வெளியில சாப்பிடவே மாட்டாரு மனுஷன். அது மாதிரி யாருக்கும் வாங்கியும் கொடுக்க மாட்டார். அட பொண்டாட்டி பிள்ளைக்காவது வாங்கிட்டு வரணுமா இல்லையா? வாங்கிட்டு வர மாட்டாரு. நாங்க எதிர்பார்ப்போம், அதான் கொடுத்துட்டேனே காசை நீங்க வாங்கிக்கங்க. எவ்வளவு? அப்ப 2000 2001 2002 இப்படி ஒரு அந்த லோன் கட்டுற வரைக்கும். எதுக்கு நான் சொல்றேன்னா, பொருளாதாரத்தை செலவிடுறதுல புத்தியா இருக்கணும். நான் கேட்கிறேன், 1/4 லிட்டர் பால் இருக்கு, 4 பேர் வந்துட்டாங்க. 4 பேர் வந்துட்டாங்கன்னா எங்க பிள்ளைகளா இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணியே விட மாட்டாங்க. தண்ணி விடாம அப்படியே அந்த 1/4 லிட்டர்னா 250 தானே, 250 தானே 1/4 லிட்டரு, அதுல தண்ணியே விடாம கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப அப்படியே செலவு பண்ணி கடனுக்குள்ள போன பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த டீக்கே 4 பேர் ஒரு 5 பேர் வந்துட்டாங்கன்னா நான் செய்வேன். 5 பேர்னால நான் அவங்களுக்கு தாராளமா போடு. அதை என்ன பண்ணுவேன்னா, இவ்வளவு பெரிய தமிழ்ல கொடுக்கறதுக்கு பதிலா குட்டி ஆக்கிடுவேன். புத்தியா நடக்கணும். பெரிய தமிழ்ல நான் அந்த 250 போட்டு கொடுக்க முடியுமா? அப்ப என்ன பண்ணுவேன்னா, இருக்கிறதுல குட்டியா இருக்க தமிழரை தூக்கி 5 பேருக்கும் கொடுத்துடலாம். கொடுத்தலாமா கொடுக்க கூடாதா? அதான் ஞானம். அப்ப நமக்கு வந்து பக்கத்துல கடை இருந்துட்டா பிரச்சனை இல்ல, நான் தாராளமா காசு இருந்துட்டா வசதியா இருந்தா ஓடி போய் வாங்கிட்டு வரலாம். கடையே இல்ல, என்ன பண்றது? அதுலதான் போட்டு கொடுக்கணும். நேத்தைக்கு சொல்றேன், நாங்க சாப்பாடு போட்டோம் சிஸ்டர். நேத்து இது ஒரு காரியத்தை மூணாவது ஞாயிற்றுக்கிழமை, நாங்க 2வது ஞாயிற்றுக்கிழமை ஐக்கிய விருந்துன்னு கொடுப்போம். எல்லா தக்காளி பழத்தையும் நறுக்கி போட்டாங்க எங்க பிள்ளைங்க. இன்னொரு இது சாப்பாடு செய்யணும், அம்மா தக்காளி இல்லாம செய்யி, இனிமேல கடைக்கு போக முடியாது. தக்காளி போடாம செஞ்ச அந்த சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. கையை தட்டலாமே. நான் அப்படிதான் நான் செய்வேன். கேட்டாங்க உடனே எங்க பிள்ளை என்ன தெரியுமா செய்வாங்க, எங்கிட்ட காசு கேட்க மாட்டாங்க, அவங்ககிட்ட பேக்ல இருக்கு காசு, நீ எடுத்து கொடுத்தாலும் அது காசு தானையா, செய்யி. என்ன இதுக்கு போதுன்னா போதும் தான், எதுக்கு போய் மறுபடியும் வாங்குற? ஏன் அதை ஊத்தாதான் டேஸ்டா இருக்குமா? நாம் ஜெபம் பண்ணிட்டு செய்யற போது எல்லாமே டேஸ்டா இருக்கும். அல்லேலூயா. இப்படிதான் நம்மளுடைய குடும்பங்களை நம்ம செய்யணும். ஆடம்பரம் செய்யக்கூடாது, ஆடம்பரமா வாழ்க்கையை நமக்கு செய்யக்கூடாது. நம்ம இடத்துல இருக்கிற கரங்கள்ல இருக்கிற பைசாவை மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்யணும். 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீன் தானே கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. மீதி எடுத்து இருக்கிறவங்களை கொண்டு போக சொன்னாரா இல்லையா? மீதி எடுக்க தெரியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் எடுத்து மேல நோக்கி பார்த்து ஆசீர்வதித்து செய்கிற போது மீதி எடுக்க முடியும். உங்க கரங்கள்ல 30 நாளைக்கு பிறகு மீதி எடுக்கணும். அதுதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். இதை நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீ எப்படி எல்லாம் நடந்திருக்காங்க, குணசாலியான ஸ்திரீ எப்படி எல்லாம்
தன் கை, இதை படுத்தீங்கன்னா தன் கையினாலே. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமென். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவளுடைய சம்பத்து குறையவே கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளைதான். நான் அது நிமித்தம் தான் நான் ரட்சிக்கப்பட்ட. என்னுடைய சாட்சியெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அழுதுருவீங்க. ஒரே ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு நாங்க ரட்சிக்கப்பட்டோம். அந்த சமயங்கள்ல எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி சொன்னாங்க. எங்களுக்கு சொந்தக்காரங்க சொன்னாங்க. நான் சரி போய் பாப்போம். எனக்கு 150 ரூபா சம்பளம், என் கணவருக்கு 500 ரூபா சம்பளம். ஒரு குழந்தை பிறந்துச்சு, 88வது வருஷத்துல குழந்தை பிறந்துருச்சு. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி கிடையாது. வாடகைக்கு குடியிருந்தோம். குடியிருக்கும் போது ஒரு டம்ளர் பால் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இருக்காது. அது நிமித்தம் நான் கர்த்தரை தேடினேன். அப்ப சொன்ன, ஆண்டவரே, நீங்க உண்மையான தெய்வனா என்னோட நீங்க பேசுங்க. எங்களுக்கு கிடைக்க வேண்டாம் அத்தனை ஆசீர்வாதங்கள் கிடைத்தா நான் உண்மை நம்புவேன். என்னோட கூட பேசுங்கன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். சின்ன குழந்தை டெய்லி ஒரு டம்ளர் பால் கொடுத்தாதான் தூங்கும். அந்த ஒரு டம்ளர் பால் கூட வாங்க முடியாத சூழ்நிலையில நாங்க வாழ்ந்தோம். கர்த்தர் இப்ப எங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன்னா இருக்கிறதை கொண்டு நாங்கள் வாழ்ந்தோம். யாருகிட்ட எங்களுடைய பேக்ரவுண்ட்ல அத்தனை பேரும் வசதி படைத்தவர்கள் எல்லாரும் எங்களை எதிர்பார்த்தாங்க. எங்கள்கிட்ட நிப்பாங்க. மலேசியால, சிங்கப்பூர்ல இருக்கிற அண்ணன் ஒருத்தர் அவங்க நினைச்சிருக்காரு, நம்மள்ட்ட கேட்கட்டும் இந்த பிள்ளை, நம்ம நல்லா செய்வோம். கர்த்தர் என்னை போகவே விடல. அப்ப ஆர்சியில இருந்தோம். ஆர்சினா உங்களுக்கு புரியுதா? ரோமன் கேத்தலிக் சபையில இருந்தோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் எல்லாருமே என்னுடைய பேக்ரவுண்ட்ல இருந்த அத்தனை பேரும் வசதிப்படுத்துறோம். ஒரு நாள் கூட அவங்களுடைய வாசப்படியில போய் நின்றது கிடையாது. கர்த்தர் எங்களை தேடி வந்து ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பின் வழியில நாங்கள் போக கர்த்தர் உதவி செய்தார். வசனத்தை கடைபிடித்தோம். கர்த்தருக்காகவே வாழணும்னு இருந்தோம். இதுவரைக்கும் நாங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தபடி நின்றுகிட்டு இருக்கோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும்? நாங்க சொல்லுவோம், இதாப்பா இந்த சாப்பாடு தான், சாப்பிடு அப்படின்னா சாப்பிட்டு அப்படி படுத்துரும். வீட்டுல எங்க பாஸ்டர் அப்ப வாத்தியார் இருந்தாரு. வெளியில போகும்போதெல்லாம் ரேஷன் அரிசி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் ஒரு டம்ளர் அரிசி போட்டு 4 பேர் மத்தியில நம்மள உயர்வா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் வடிச்சு கொடுத்துட்டு வீட்டுல நான் ரேஷன் அரிசி சாப்பிடுவேன். நான் கர்த்தர் இப்ப எதை கொடுத்தாலும் எங்க இருந்தாலும் எங்களுக்கு வாழ தெரியும். ஒவ்வொருத்தர் ஊழியக்காரங்க, எனக்கு அந்த சின்ன ரைஸ் கொடுத்தா தான் சாப்பிடுவேன், எனக்கு இந்த ரைஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நோ, எனக்கு இந்த நாள்ல கொடுத்து நீங்க எந்த அரிசியை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அப்படி நமக்கு வாழ தெரியணும். நம்ம வீட்டுல அரிசி குறைஞ்சிருச்சு சொன்னா பிரியா கொடுத்த ரேஷன் அரிசி அதை போட்டு வடிங்க. ஏன் டார்ச்சர் பண்றீங்க? வடிக்கலாம். எனக்கு அந்த அரிசி மட்டும் தூக்கிட்டு வான்னு நம்ம சொல்லக்கூடாது. சரி, ஒரு நாள் ஏதோ நம்ம வீட்டுக்காரர் வாங்கிட்டு வரலைன்னா உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கிறதுல ரேஷன் அரிசி இலவசமா தானே கொடுக்குறாங்க, போட்டு வடிக்கலாமே. அல்லேலூயா. அதுபோல ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களுடைய திருச்சபையில பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான், இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு திருச்சபைகள் ஆடம்பரமா பூ வைக்கிறது, இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி அலங்காரம் பண்றது, இதெல்லாம் எங்க பாஸ்டர், இதெல்லாம் வெட்டி செலவு. கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும். சபைகள் அப்படிப்பட்ட அலங்காரம் எல்லாம் தேவையே கிடையாது. நம்முடைய கர்த்தர் நம்மகிட்ட கொடுக்கிற காசுக்கு ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. தன் கையினால அவங்க எல்லாமே செஞ்சிருக்காங்க. படிங்க, சீக்கிரம் படிச்சு முடிச்சுக்குவோம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல. தீமை நான் அதை வேணாப்பா பின்னாடி படிக்கலாம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். பெண்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் தூங்கி விழுந்துகிட்டே இருக்க கூடாது. ஒரு வீட்டுக்கு போங்களேன், அப்படியே விரிச்ச பாய் விரிச்சதே கிடக்கும். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமே கிடையாது. மாமியா இருந்தா, மருமகளா சின்ன வயசுல இருந்தா அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. கேட்டுக்கிட்டு நீ திருந்து, பாய் விரிச்சு கிடக்குன்னா எடுத்துடணும்.
அப்படியே போட்டுட்டு போயிட்டு மிச்சிக்கிட்டு இருந்தாக்கா யாரா சொல்லாம இருப்பாங்களா? பெரியவங்க இருந்தா சொல்லத்தான் செய்வாங்க. கல்யாணம் பண்ண போற பிள்ளைகளுக்கு சொல்றேன், உற்சாகமாய் காணப்படணும். எனக்கு வயசு எத்தனை நினைக்கிறீங்க? எனக்கு வயசு எத்தனை நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். 64 வயசாக போகுது எனக்கு. என்னுடைய ஓட்டத்தை நான் கர்த்தருடைய பலத்தால ஓடிட்டே இருக்கேன். சின்ன வயசு பிள்ளைங்கனால சொல்லுது, அம்மா எங்கனால முடியலம்மா, நீ எப்படிமா செய்யறேங்குதுங்க. என்ன கர்த்தர் கொடுத்த பலன், எங்கனால முடியலம்மா. தேவனிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உற்சாகத்தை தந்து கொண்டே இருப்பார். உற்சாகமான ஆவியை கர்த்தரிடத்துல கேட்கணும். காலேப்பு புறப்பட்டு வருகிற போது அதே பலனோடு கூட ஓடிக்கிட்டே இருந்தார். 80 வயசாகும். நான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன், 80 வயசானாலும் இந்த பலன் இருக்கணும் ஏசப்பா. அப்பப்ப பெண்களா இருக்கிறதுனால பெண்கள் பிளவின பண்ணுங்கிறது அந்த காலு கையை எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுது, வலிக்குதான். வலிக்கிறதுனாலும் பரவாயில்ல போ, வலிச்சாலும் ஓடிட்டே தான் இருக்கணும் கர்த்தருக்காக. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் எங்க சிஸ்டர் எனக்கு இளைப்பாறுதல் கொடுத்தாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். நான் என்ன சொல்றேன்னா, உற்சாகமான ஆவி காலையில இருந்து, ஏன்னா காலையில கர்த்தரை தேடிட்டு கர்த்தரோடு உறவாடிட்டு காலையில எந்திரிச்ச உடனே காப்பி கடை அந்த கடைக்கு போய் புருஷனை போய் வாங்கிட்டு வர சொல்றது, இதெல்லாம் விட்டுறணும். ஏன் உனக்கு கை இல்லையா கால் இல்லையா? புருஷனை விட்டு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துரு டீ. ஏன் நீங்க போட்டு குடிக்க கூடாது? நான்லாம் ஒரு நாள் எங்க வீட்டுக்காரர் அப்படி சொன்னதே கிடையாது. அல்லேலூயா. யாரோட பேசிட்டு இருக்கார் கர்த்தர்? வாசிக்கலாம். இருட்டோட எழுந்து கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் பாருங்க, தன் கை. புத்தி உள்ள ஸ்திரீகள் தன் கையினால, இன்னைக்கு உங்களால ஒரு பைசா உங்களுக்கு லாபம் இல்லாம இருந்தாலும் எதையாவது ஒரு பொருளை நம்ம இப்ப வீட்டுல இருக்கவங்க எதையாச்சும் ஒண்ணு செஞ்சு நம்மளால சம்பாதிக்க முடியாது. டைலர் தெரியுமா? தைக்க முடிஞ்சா நம்ம வெளியில கொடுக்கிற காசு மிச்சம் தானே. அதுல எவ்வளவு லாபம்? தைக்கலாம், அதனால தப்பே கிடையாது. அவ செஞ்சிருக்கா, தன் கையினால உடுப்பு தைச்சு போட்டிருக்கா, வெளியில கொடுக்கல. கத்துக்கணும். தன் கையினால். வாசிமா. தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். எல்லா வேலையும் செஞ்சிருக்கா பாருங்க. குணசாலியான ஸ்திரீ. தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு, பலத்தால் இடை கட்டி கொண்டு ஜெப வாழ்க்கையில பலத்தால் இடை கட்டிக்கணும். ஒவ்வொரு நாளும் தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். ஆளுகளுக்கு நோகுது, கையெல்லாம் அப்படி நோகுது. இன்ஸ்டன்ட், எல்லாம் இன்ஸ்டன்ட். அப்படியே என்னது, ரெடிமேடு. அது நூடுல்ஸ் வந்தோடனே பிள்ளைங்களுக்கு இவங்க ஒரு சட்னி வச்சு ஒரு ஏதாச்சும் வச்சு கொடு. நூடுல்ஸ் செல்வாடா, அது எல்லாம் அம்மா குடுமா, எல்லாம் நம்மளே பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம், கெடுக்கிறோம். இப்ப பாரு, யாரை கேட்டாலும் அம்மா எப்பி நூடுல்ஸ் வாங்கிட்டு வரோம்மா, உடனே வாங்கிட்டு வாடா போதுண்டா. நம்மள ஏதாவது ஒண்ணு பண்ணாம இருந்தா சரி போடா, தொல்லை பண்ணாம சாப்பிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோசிப்பேன், 12 ரூபா. அது எப்பயா சொல்ல ரேர். 12 ரூபாய்க்கு நான் நினைப்பேன், இந்த 12 ரூபாய்க்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு கொடுத்தா அவ்வளவு காசு செலவே ஆகாது. நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு கொடுத்துடலாம். ரேஷன் அரிசியை வறுக்கலாம், வறுத்துட்டு அதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு கொஞ்சம் ஜீனியை போட்டு பிணைஞ்சி, தேங்காயெல்லாம் கிடைக்கும், அதை போட்டு பிணைஞ்சு உருட்டி கொடுங்களே. செய்யலாமா இல்லையா? இதுக்கு காசு தேவையா? கஷ்டப்படுறவங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்களை இந்த மாதிரி காரியத்துல கடைபிடிக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்படி நம்முடைய காரியங்கள் இருக்கிற போது கர்த்தர் நம்மை படிப்படியாய் கர்த்தர் உயர்த்துவார். என்னையெல்லாம் அப்படிதான் உயர்த்தினார். ஊழிய காரியங்கள்ல தேவனுக்காக கொடுக்கிற காரியங்களை நாங்கள் ஒருபோதும் குறை வைக்க மாட்டோம். எங்களுடைய காரியங்களை
நாங்கள் எங்களுடைய சரீரங்களுக்கு தேவையான காரியங்களை அதை பார்த்து பார்த்து நாங்கள் குறைவானது தான் எல்லாமே பார்ப்போம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த நாட்களில் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காரியங்கள் சொல்லலாம். பொருளாதாரம் நம்மள்கிட்ட இருக்குன்னு சொல்லுகிற காரியத்தில் அந்த கருத்தை தனக்கு மிஞ்சி இருக்கிற காரியங்கள் மற்றவர்களை பார்த்து நாம் வாழக்கூடாது. அதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு நம்முடைய வீடுகளில் நமக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம செஞ்சுக்கணும். சில பெண்களுக்கு என்ன வரும்னா, அப்படியே பார்ப்பாங்க அடுத்த வீட்டில் என்ன இருக்கு இப்படி பொருளுக்குன்னா, எங்கிட்ட இருந்த பிள்ளைங்க சொல்லியிருக்கிறாங்க, எனக்கெல்லாம் அந்த இது போகவே மாட்டேங்குதுமா, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் மாற்றுவான்னு சொல்லுவேன். இருக்கிற பொருளை விட அவங்க வாங்கிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அதை போய் வாங்கி கடன்ல வாங்கிட்டு வருவாங்க. கடனை உடனே வாங்கி, அல்லேலூயா. கடன் யார் கட்ட போறது? நீங்க தான் கட்ட போறீங்க. அந்த கடன் உங்களை என்ன பண்ணும்? வறுமைக்குள்ள கொண்டு போயிடும். கட்ட முடியாத சூழ்நிலை தள்ளிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமா நீங்க உங்கள்கிட்ட கொடுக்கிற கைகளை கொடுக்கிற அந்த பொருளாதாரத்தை காப்பாற்றுங்க. வீண் விரயமாக்காதீங்க. 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு தகுந்த மாதிரி ரைஸ் போடுங்க. சில பேர் அப்படியே தூக்கி அப்படி கொட்டிடுவாங்க. கர்த்தர் கணக்கு கேட்பாங்க. எங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பம், புரஜாயில் இருக்க குடும்பம், கறியை மட்டும் வச்சுக்குவாங்களாம், குழம்பு தூக்கொண்டு அப்படி ஊற்றிடுவாங்களாம். ரசிக்கப்படாதவங்க அந்த குடும்பத்திலேருந்து சொல்கிறாங்க. அதை யாருக்கும் கொடுக்கவும் கூடாதான், கொடுக்கவும் மாட்டாங்களாம். அடா அறிவுகிட்ட பயில்களே, யாராச்சும் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு கறியை மட்டும் அரைச்சி வச்சுக்குவாங்களாம். குழம்பு இருந்தால் பக்கத்தில் கூட தூக்கி கொடுக்கக்கூடாதான், அவங்க சாப்பிடக்கூடாதான். ஹல்லேலூயா. நிச்சயமா குடும்பம் நடத்துகிற நமக்கு, குடும்ப கொடுகையில் இது குடும்பம் நடத்துகிற நமக்கு ஞானமாக செயல்படணும், புத்தியாக செயல்படணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ அதை இடித்து போடுகிறாள். 25 அதிகாரத்தில் புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரியை பார்க்குறோம். புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி ஆயத்தமான ஸ்திரீ, ஆயத்தமாகாத ஸ்திரீகளை கர்த்தர் கொண்டு போகலை. நம்ம எல்லா விதத்திலையும் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லா விதத்திலையும் கர்த்தர் கணக்கு கேட்பார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே கர்த்தர் அநேகத்துக்கு அதிகாரியாக்குவார். எங்க பாஸ்டர் 2500 ரூபா கொடுத்து 120 பேருக்கு சமைக்க சொல்லுவார். இப்பதான் நமக்கு இறக்கம் காட்டி ஒரு 500 ரூபா கூட கொடுத்துருக்காரு. செஞ்சு முடிச்சிருவோம். கர்த்தர் ஞானம் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. 100 ரூபா தக்காளி வித்தா 1 கிலோ வாங்குவோம். 10 ரூபா தக்காளி வித்தா 10 கிலோ என்ன 20 கிலோ கூட வாங்கி போடலாம். நேரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு செய்ய தெரியும். ஈரோட்டில் பேசினேன். அத்தனை பெண்கள் மாறும் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியலமான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. புளி கையில் கிடச்சிடும். கிராமத்துல எல்லாம் ஆனந்தூர்ல நிறைய புளி கிடைக்கும்னு நினைக்கிறேன். தக்காளி அப்படி வித்துச்சுன்னா ஏன் புளியை கரைச்சி ஊற்றிட்டு போகணும்? தக்காளி பழம் தான் போடணுமா? சில பேருக்கு அந்த தக்காளி, சின்ன வெங்காயம், இதெல்லாம் சின்ன வெங்காயம் அது இவ்வளோ போடணும். அதை நறுக்கி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குமா? ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க, கர்த்தர் டேஸ்ட்டாக செய்வோம். சின்ன வெங்காயம் 100 ரூபா 20 ரூபா விற்றா ஓகே, பரவாயில்ல. இப்போ அமெரிக்காவிலலாம் பெரிய வெங்காயம் தான் கிடைக்குது, சின்ன வெங்காயமாக அவங்களுக்கு கிடைக்கல. ஏன் அவங்க சாப்பிட்லையா? இங்கே இருக்க லேடிஸு சின்ன வெங்காயம் இருந்தால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். 100 ரூபா விற்க, அட 20 ரூபா 40 ரூபா ஓகே, 100 ரூபா விற்கையில் குறைச்சிக்கலாம்ல. அப்போ அந்த 100 ரூபா யார் விட்டு போனால் நம்ம பணம் தானே மீதி எடுக்க முடியும். இது மாதிரி ஒரு காரியமும் நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு காரியமும் சிந்திக்கணும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால, கர்த்தருடைய ஞானத்தினால, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை என் தலையில வைத்திருக்கனால ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், குடும்பங்களுக்கும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதன்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்பெல்லாம் எங்க பிள்ளைங்க எதையுமே வீண் விரயமாக்க மாட்டாங்க, கரெக்டா செய்யறதுக்கு. டீ கடையில போய் 60 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கு. அதுல என்ன சொல்லுதுங்கன்னா, டீ வாங்கிட்டு பலாரம் வாங்கிட்டு வரணுமா? ஹல்லேலூயா. இங்க எப்படின்னு தெரியல, ஆனந்தூர் ஆளுக என்ன திருத்தேவர ஆளுக அது மிச்சர் கொட்டி சாப்பிடுவாங்க.
அது அவதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம். அல்லேலூயா. அப்ப நமக்கு வந்து வீட்டுல போட்டா கூட 2 பேர் நல்லா குடிக்கலாம். அங்கிருந்து வாங்கிட்டு வந்து திருட்டு டீ எப்படி குடிக்கிறது? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கொள்ளலாம். அல்லேலூயா. தேவன், நம்முடைய தேவன் நமக்கு ஞானம் தந்திருக்கிறார். செலவு பண்றதுல பார்த்து நம்ம செலவு பண்ணணும். மற்றவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடக்கூடாது. நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, நமக்கு கொடுத்திருக்கிற கணவர், நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை பார்க்க வேணும். மற்றவர்களை பார்க்கவே கூடாது. எத்தனை பேர் பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்க? அவங்க வீட்டுல சோபா வாங்கிட்டாங்க, எனக்கு வாங்கிட்டு வா. அவங்க வீட்டுல ஒரு பீரோல் வாங்கிட்டாங்க, எனக்கு வாங்கிட்டு வா. இதெல்லாம் உங்களை கடனுக்குள் தள்ளி விட்டுரும். வாரி இறைத்தும் திருப்தியடைவார், பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவார். இல்லை, ரொம்பவும் நம்ம பிசினித்தனம் பண்ண வேண்டாம், ரொம்பவும் வாரி இறைக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நேராய் நம்மை சரிபடுத்திக் கொள்ள, கர்த்தர் கணக்கேற்பாங்கிற ஒரு பயத்தோடு கூட நம்ம வாழ வேண்டும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கையின் பிரயாசம் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. உன் கையின் பிரயாசம் கடன்காரனுக்கு போகக்கூடாது. உன் கையின் பிரயாசம் வட்டிக்காரனுக்கு போகக்கூடாது. எத்தனை பேர் வட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? வட்டி கொடுக்க கூடாது. நம்முடைய பிரயாசம் ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ணக்கூடாது. நம்முடைய பிரயாசத்தை நாம் சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. அதை வாசிச்சு முடிச்சிடலாம், நேரம் ஆயிடுச்சு. என்னை விட்டால் நீங்க தன் வியாபாரம் வரைக்கும் ஆக்கிடுவேன் நினைச்சிடறேன், முடிச்சிடுறேன். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். இரவுல கூட பாருங்க, நமக்கு 6 மணி ஆயிடுச்சுன்னு அப்படியே கண்ணு இருட்டிருது, சொக்கிடுது தூக்கம். ஆனா அவ இருட்டிலே அடுத்த நாளைக்குரியதெல்லாம் அப்படியே சிந்திச்சுட்டே இருப்பாளாம். குணசாலி என்ன சரி. தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். இருட்டுல கூட அவ எதையாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு, நமக்கு இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டாவே என்ன செஞ்சு, இங்கிட்டு வலிக்குது, அப்புறம் அங்கிட்டு வலிக்குது, அப்படியே போய் எப்படா படுப்போன்னு இருக்கு. ஆனா அந்த குணசாலி என்ன சரி எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. இருட்டிலே அவள் ராட்டினத்தில் கையை வை, அப்ப கூட அவ தயார் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஏழைகளுக்கு கூட உதவி, தன் கையை திறந்துனா அவன் நிறைய வச்சிருக்க பணத்துல இருந்து ஏழைகளுக்கு, நம்முடைய ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஏழைகளை பார்க்கணும். சபைக்கு வர்றவங்க ஒரே ட்ரெஸ் போட்டு வர்றாங்களா? சபைக்கு வர்ற ஏழை பிள்ளைகள் இந்த நாட்கள்ல அவங்களால முடியாத காரியம் இருக்கு, அதை பார்க்கணும். அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். நமக்கு இருக்கிற ஒரு காரியத்தை தியாகம் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. எதையாவது ஒண்ணு தீர்மானம் பண்ணுங்க. சபைக்காக நான் இந்த காரியத்தை, என்னுடைய சரீரத்தை வந்து அதுக்கு நான் சரீரத்துக்கு போற காரியங்களை எதாச்சும் ஒண்ணு. இந்த நாட்கள்ல வந்து கறி, நான் ஒரு கறின்னு 700 ரூபா விற்குதா, நான் எடுக்காம இருந்த அந்த 700 ரூபாயை கொண்டாந்து சபைக்கு நான் ஏதாவது ஒரு திட்டத்துக்கு தீர்மானத்துக்கு கொடுக்குறேன், சபையினுடைய வளர்ச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாசம் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் இன்னும் பிளஸ் பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நாங்களாம் அந்த 150 ரூபா சம்பளத்திலையும் 500 ரூபா சம்பளத்திலையும் தசம பாகம் வச்சுக்கவே மாட்டோம், கொண்டு போய் தசம பாகத்தை செலுத்திடுவோம். அப்படி செய்கிற போது நம்முடைய வீடுகளில் பிரச்சனை வராது, வியாதி வராது, பலவீனம் வராது, எல்லாம் கர்த்தர் சுகமாக்குவார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நாட்டில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு சில காரியங்கள் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த ஊழியம் நீங்க தந்தது, அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. இந்த குடும்பம் நீங்க தந்தது, அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். ஆரோக்கியம், 195 KLKS நகர், புதுக்கோட்டை 622001. தொலைபேசி எண் 043222666788. கைபேசி எண்கள் 9842198181
9701 மற்றும் 9750190988. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.